Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் summation of a set of numbers பார்க்க போகிறோம். இது முன்னே பார்த்த கண்டென்ட் தான், ஆனால் இந்த வீடியோவில் சம்மேஷனை பேஸ் பண்ணி இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ், அதுக்கான அல்காரிதம், அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அது சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா நீங்கள் பழைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ சம்மேஷன் அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்? கம்ப்யூட் த சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்கலாம், இல்லை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா சம் ஆஃப் n ஆட் ஆர் ஈவன் நம்பர்ஸ் கேட்கலாம், இல்லைன்னா சம் ஆஃப் ஆட் நம்பர்ஸ் அப் டு n அப்படி கேட்கலாம், சம் ஆஃப் 1/x வேர் x ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to n. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்கனால நாம்ளே 1லேருந்து ஆரம்பித்து n வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஆனால் இதே போல் சம் ஆஃப் n கிவன் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா nங்கிறது இன்புட்டாக இருக்கணும், அதே போல் என்னென்ன நம்பர்ஸை நம்ம சம் பண்ண போகிறோங்கிறதையும் இன்புட்டாக இருக்கணும். அது போல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நம்பர்ஸ். இப்போ இந்த 5th ப்ராப்ளம் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா 6th ப்ராப்ளம் நம்மளுக்கு ஈஸி தான். இதுக்கான அல்காரிதம்ஸ் நம்ம ஸோ டு சம் n நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு n. அப்போ இதில் என்னென்ன வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வேணும், எதெல்லாம் இன்புட்டு எதெல்லாம் அவுட்புட்டு. nங்கிறது இன்புட், தட் இஸ் ஹவு மெனி டேர்ம்ஸுங்கிறது. அதுக்கப்புறம் வேறு எந்த இன்புட்டுமே வேண்டாம். வி ஹாவ் டு ஜென்ரேட் திஸ் 1 2 3 இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிகிட்டே போகணும். ஜென்ரேட் பண்ணுறத நம்ம சம் பண்ணிகிட்டே போகணும். அண்ட் டில் generated number is less than or equal to n. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அதுக்காக nங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை ரீட் பண்ணுறோம் நம்ம. sum is equal to 0. This is the variable to store the sum of all numbers. num is equal to 1. So this is to store 1, அப்புறம் ஜென்ரேட் பண்ணிவிட்டு 2, ஜென்ரேட் பண்ணிவிட்டு 3, இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். the first term வந்து equal to 1. அடுத்து we are just checking the condition, termination condition. என்னது? ஜென்ரேட் பண்ணியிருக்கிற நம்பர் இஸ் less than or equal to n. அப்படி இருந்ததுன்னா we have to execute the statements in the while loop. so sum is equal to sum plus num. ஜென்ரேட் பண்ணியிருக்கிற நம்பரையும் சம்மையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து சம் 0வாக இருக்கும், இப்போது 1ஓட ஆட் பண்ணுவோம். அடுத்தது என்ன பண்ணணும்? num is equal to num plus 1. num becomes 2. And then the while condition will be checked. If the num is less than or equal to n, again the statements will be executed. So இந்த termination condition என்ன? num less than or equal to n. அப்போ எப்போ இந்த condition failure ஆகும் அப்படின்னா num greater than n ஆகும்போது this condition will be failed. So control comes out of this while loop and sum will be printed here. இப்போ நம்ம சம் ஆஃப் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது 1 2 3 4 5 இதை நம்ம சம் பண்ணணும். திஸ் இஸ் த அல்காரிதம் யூ ஹவ் ஜஸ்ட் சீன். இந்த அல்காரிதத்தை வேல்யூஸ் கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது? nங்கிற வேரியபிள் இருக்குது, சம்மு, நம்ம அண்ட் தென் த கண்டிஷன். ஸோ இது கொஞ்சம் ரொம்ப ஃபண்டமெண்டலாக தான் இருக்குது. பட் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் கூட நீங்கள் போட வேண்டியதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோம்? n ரேட் பண்ணியிருக்கோம், n is equal to 5. ஸோ அந்த வேல்யூஸ் நான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் நம்ம? sum is equal to 0. ஸோ that value is placed here. தேர்ட் ஸ்டெப்பில் நம்மோட வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், it is equal to 1. ஃபோர்த்து ஸ்டெப்பில் we are checking the condition while num is less than or equal to n. ஸோ 1 less than or equal to 5 பார்க்குது, that is true. அதனால் 4a 4b எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கோம். 4aல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சம் ப்ளஸ் நம் பண்ணியிருக்கோம். இந்த 0வையும் 1ஐயும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கிறோம். நம்ம சம்மோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்த ஸ்டெப்பில் நம்மோட வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. we are incrementing num by 1. தென் ஃபோர்த் ஸ்டெப் அகெயின். இந்த ஸ்டெப்பில் மறுபடியும் num is less than or equal to 5 பார்க்குது, that is true. ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். த கண்டிஷன் இஸ் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆன உடனே 4a போகும். 4aல இந்த சம்மையும் இந்த நம்மையும் ஆட் பண்ணி இங்கே போட போகிறோம். திஸ் இஸ் த ப்ரீவியஸ் சம், திஸ் இஸ் த
current num value இது ரெண்டையும் ஆட் பண்ணி இங்கே போட்டிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் we are incrementing num. Then fourth step execute ஆகும். We are checking the condition. Then 4a execute ஆகும், 4b execute ஆகும். So 4 to 4b execute ஆகும் முடிச்ச உடனே the sum has got the value 6, num has got the value 4, and then the condition is true. 4 is less than or equal to 5. மறுபடியும் 4 to 4b execute பண்ணுறோம். நம்ம 6 plus 4 10 போட்டிருக்கோம், 4 increment பண்ணி 5 போட்டிருக்கோம், and then the condition is again true. So next stepல 10 plus 5 15 போட்டிருக்கிறோம், num increase பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த ஸ்டேஜில் 4 மறுபடியும் ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ணும்போது this becomes false because 6 is not less than or equal to 5. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் வில் கம் டு த ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இந்த இடத்துல வாட் ஆர் த இன்புட்? nth டேர்ம்ங்கிறதுக்காக என்னங்கிறது இன்புட்டு. மற்றபடி இந்த டேர்ம்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க போகிறோம். ப்ரீவியஸ் அல்காரிதம் மாதிரி தான், எக்ஸப்ட் ஃபார் த டிஃப்ரென்ஸ். இங்கே சம் பண்ணும்போது சம் ப்ளஸ் num double star 2, that is num ஸ்கொயர் எடுத்துகிட்டு நம்ம சம் பண்ண போகிறோம் ப்ரீவியஸோட. மற்ற எல்லா ஸ்டெப்ஸும் சேம் தான். இப்போ நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 3 நேச்சுரல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ n வந்து நம்ம 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் நம்ம பண்ண போகிறோம். நம்ம இந்த அல்காரிதம் இப்போ தான் பார்த்துருக்கோம். இங்கே நம் இன்ட்டு நம் போட்டாலும் சரி, நம் டபுள் ஸ்டார் 2 போட்டாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ இங்கே nங்கிற வேரியபிள் வச்சுருக்கோம், சம் நம் அண்ட் த கண்டிஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் n is equal to 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். அடுத்து sum is equal to 0, அடுத்து num is equal to 1. ஃபோர்த்து ஸ்டெப்பில் the condition is true. 4aல we are summing the previous sum plus num into num. That becomes 1 here. num increment பண்ண போகிறோம். Then again 4 condition is true. 4aல இந்த ஆல்ரெடி இருக்கிற சம் ப்ளஸ் 2 into 2, that is 4. ஸோ 1 plus 4 5 ஆகிடும். 4bயில் இந்த வேல்யூஸ் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம் நம்ம 3. அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப் கண்டிஷன் இஸ் ட்ரூ. 4a to this must be a. 4a to 4bயில் பார்க்குறோம் நம்ம, இந்த சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபோர்த்து ஸ்டெப்பு. இப்போ கண்டிஷன் பிகம்ஸ் ஃபால்ஸு. கண்ட்ரோல் கம்ஸ் டு த ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் which is nothing but printing sum. So what is the value of sum here? It is 14. The value will be printed. இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்ளம் சம் n odd numbers. அப்போ இந்த இடத்துல இன்புட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா n தான். நம்மளுக்கு n odd numbers அப்படிங்கும்போது 1 3 5. இப்போ சப்போஸ் நான் வந்து 5 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 5 odd numbers வேணும். 1 3 5 7 and 9. இதே நான் 3ன்னு கொடுத்துருந்தேன்னா I have to sum up 1 plus 3 plus 5. ஸோ how many terms அப்படிங்கிறது தான் வந்து n. ஸோ இன்புட் என்ன? read n, that is the number of terms, sum 0. ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் நம்ம இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிவிட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் வரைக்கும் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஆனால் இங்கே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு பதிலாக ஆட் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். 1 3 5. இப்போ 3 ஆட் நம்பர்ஸ் அப்படின்னா 1 + 3 + 5 3 டேர்ம்ஸ் வந்துடுச்சு. ஆனால் இந்த 5ஐயும் 3ஐயும் வச்சு நம்ம கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸு 1 2 3 இந்த டேர்ம்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு we need to have a variable. ஸோ சம்ங்கிற வேரியபிள் என்னுடைய பர்பஸ் முன்னே தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கவுண்ட்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம் டு கீப் ட்ராக் ஆஃப் த டேர்ம்ஸ். அண்ட் தென் ஆட் நம்னு வச்சுருந்தோம் இதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம ஆடுன்னு வச்சுருக்கோம். மீனிங்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேரியபிள் நேம் வந்து ஆடுன்னு கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த கண்டிஷன் பார்த்துருக்குறோம் நம்ம, கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. அப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மாக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நம்ம n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோமா அப்படின்னு பார்க்குறதுக்காக கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n கொடுத்துருக்கோம். தென் we are summing up sum and odd.
இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து ஜீரோவாக இருக்கும், சம் ஜீரோவாக இருக்குது, ஆட் ஒன்னாக இருக்குது. ஸோ 0 + 1 வந்து இங்கே 1ல் ஸ்டோர் ஆகிக்கும். அண்ட் தென் we have to increment odd by 2. ஏன்னா நம்மளுக்கு அடுத்த டேர்ம் வந்து 3, அடுத்த டேர்ம் 5. ஸோ 2 நம்ம ஆட் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். தென் we are incrementing count by 1. ஸோ இதுக்கு முன்னாடி ஆட் அண்ட் கவுண்ட் ரெண்டு வேலையுமே வந்து ஒரு வேரியபிளை வச்சு பண்ணணும், நம்மங்கிற வேரியபிளில். இப்போ ரெண்டு வேரியபிள் தனித்தனியாக வச்சுருக்கோம். திஸ் இஸ் டு ஜென்ரேட் த நெக்ஸ்ட் டேர்ம், திஸ் இஸ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இந்த while loop முடிஞ்சதுக்கப்புறம் we have to print the sum. ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் என்ன? we are going to sum 2 odd numbers. ஸோ 1 and 3 நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம திஸ் இஸ் a given algorithm. I am just putting all the initialization in one line. அப்போ தான் அந்த டேபிளில் வேல்யூஸ் போடும்போது நம்மளுக்கு ஃபாஸ்டராக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் n வந்து 2ன்னு வச்சுருக்குறோம் நம்ம, ஏன்னா because we are going to sum up 2 numbers. And then we are initializing the sum, count and odd. All initialization is done in one step. Next stepல we are checking the condition while count is less than or equal to n. Count என்ன? 1, n என்ன? 2. So 1 is less than or equal to 2, so it becomes true here. Next 3a. 3aல we are adding odd to the previous sum. Previous sum என்ன? 0. odd value என்ன? 1. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி we are putting it in sum again. Next stepல odd is equal to odd plus 2. அப்போ இங்கே ஆல்ரெடி 1 இருக்குது, இப்போ நம்ம 3 ஆக்கியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் we are incrementing the count. count வந்து ஃபஸ்ட்டு 1 இருந்தது, இப்போ 2 ஆயிருக்கு. Again we are go to the third step where we are checking the condition again. n2 count வந்து 2. So 2 is less than or equal to 2, true. So we are going to the next step 3a. 3aல என்ன பண்ணியிருக்கோம்? இந்த 1ஐயும் இந்த 3ஐயும் சம் பண்ண போகிறோம். ஸோ 1 + 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் we are incrementing odd by 2. அதுதான் இங்கே 3bயில் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் we are incrementing the count 3. அடுத்தது அகெயின் தேர்ட் ஸ்டெப்பு 3 is less than or equal to 2 பார்க்குறோம். இட் இஸ் ஃபால்ஸ். அப்படின்னா இந்த while loop கம்ப்ளீட் ஆயிடுச்சு. control will come to the last line, print sum. So the sum will be 4. It will be printed. To sum n even numbers. இதுக்கு முன்னாடி நம்ம odd numbers பார்த்தோம், இது even number. ஸோ என்ன டிஃப்ரென்ஸு? கவுண்ட் இது வரைக்கும் ஓகே, அண்ட் ஹியர் we are taking even is equal to 2. ஏன்னா நம்ம 2, 4, 6 தான் பண்ண போகிறோம். ரெஸ்ட் ஆர் ஆல் சேம். இங்கேயும் நம்ம 2 தான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், கவுண்ட்டையும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். நம்ம சப்போஸ் we want to compute 1 plus 1 by 2 plus 1 by 3 plus etc. up to 1 by n terms வேணும். அப்போ இங்கே எல்லாமும் சேம் தான் except for this sum plus 1 by count. இந்த இடத்துல இந்த டேர்ம்ஸ் 1, 2, 3ன்னு பண்ணுறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து கவுண்டில் இருக்க போகுது, அதுதான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். we are checking count less than or equal to n. எப்போ நம்ம ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணுவோன்னா, இந்த டேர்ம்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இல்லாமல் இருந்ததுன்னா we have to use a different variable to calculate the terms, to compute the sum of n given numbers. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் நம்பர்ஸ் கிடையாது, n நம்பர்ஸு கொடுக்க போகிறாங்க, அதை நம்ம சம் பண்ணோம். ஸோ வாட் வில் பி த இன்புட்? n எவ்வளோ டேர்ம்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்புட்டு, அண்ட் நம்பர்ஸ் இது ஒரு இன்புட்டு. இப்போ 5 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா n is equal to 5 வந்துன்னா 5 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸாக நம்ம சம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே இன்புட் வந்து ஃபஸ்ட்டு n வாங்கியிருக்கோம். sum is equal to 0, count is equal to 1, and while count is less than or equal to n, here only we have to read the next number, நியூ நம்பரை நம்ம ரீட் பண்ண போகிறோம். அப்போ இது எத்தனை தடவை நம்ம ரீட் பண்ண போகிறோம்? as long as count is less than or equal to n. சம் பண்ண போகிறோம், கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த while loop முடிஞ்சதுக்கப்புறம் we have to print the sum. ஸோ இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். 10, 21, 34 is a 3 given numbers. இதை நம்ம சம் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் கண்டிஷன் கொடுக்கல, பட் கொடுக்காம நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சம் 0ன்னு வச்சுருக்கோம், கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்.
then we are checking the condition 3, it is true. And then 3a என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, we are reading the number என்னது, first number வந்து 10. And then 3b என்ன பண்ணியிருக்கிறோம் நம்ம, sum is equal to sum plus num. இங்கே sum வந்து 0, இந்த இடத்துல 10, இதை ரெண்டையும் இங்கே ஆட் பண்ணியிருக்கிறோம். And then அடுத்த லைனில் count is equal to count plus 1, அதை நம்ம இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம். Then we are checking this third step. Third stepல count less than or equal to n, yes, 2 is less than or equal to 3. So the condition will be evaluated to true. 3a 3b 3c மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 3aல என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம அடுத்த டேட்டாவை ரீட் பண்ணியிருக்கோம். 3b அண்ட் 3cல என்ன பண்ணியிருக்கோம், இதை சம் பண்ணுறோம், கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். தென் தேர்ட் ஸ்டெப் அகெயின் கண்டிஷன் இஸ் இவாலுவேட்டட் டு ட்ரூ. தென் யூ ஹவ் காட் 3a 3b 3c 3 ஸ்டெப்ஸும் நடக்கும். இந்த இடத்துல வி ஆர் ரீடிங் த தேர்ட் டேட்டா. இந்த 3bல என்ன பண்ணியிருக்க போகிறோம், நம்ம ப்ரீவியஸ் சம் தட் இஸ் 31 + 34 அதை இங்கே போட போகிறோம். 3cல என்ன பண்ணியிருக்கோம், வி ஆர் இன்க்ரிமெண்டிங் த கவுண்ட். And then again third step evaluate பண்ணும்போது the condition becomes false. So control comes to that fourth line, that is printing the sum, that is 65 will be printed. Algorithm to compute the sum of squares of n numbers. So in that read n, sum is equal to 0, count is equal to 1, count less than or equal to n, இது எல்லாமும் same except for this. Sum is equal to sum plus num into num. ஒரு நம்பர் நம்ம ரீட் பண்ணோம்னா அதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கப்புறம் சம் பண்ண போகிறோம். தென் we are incrementing the count. This will be repeated as long as count is less than or equal to n. And then we are printing the sum again. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சம்மிங் ஆஃப் n நம்பர்ஸ், n நேச்சுரல் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை n கிவன் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம். அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அல்காரிதம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.